வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம தமிழக அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதாவது அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7783 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அங்கன்வாடி பணியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3886 வேகன்சியும், குறு அங்கன்வாடிக்கு வந்து 305 வேகன்சியும், அங்கன்வாடி உதவியாளருக்கு 3592 வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7783 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து வந்துட்டு அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 25 முதல் 35 வயது வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கன்வாடி பணியாளருக்கு உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்துட்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னாலோ இல்லை கணவரால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து தேர்வு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு வந்துட்டு செலெக்ஷனே நடக்கும். ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைனில் தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் எங்கே யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு icds.tn.gov.in இந்த வெப்சைட்டில் கெரியர் பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ எங்கே இருக்குது நம்மளுக்கான அங்கன்வாடி, நம்ம தாலுக்கா வைஸில் தான் உங்களுக்கு வந்து அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு வேகன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் பிளாக்குக்கு வந்துட்டு எங்கே இருக்கும், அதாவது உங்கள் பிளாக் ஆஃபீஸில் மட்டும்தான் இதுக்கான வேலை எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனை ஒட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிளாக் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிடிபிஓ அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இது இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிளாக் எதுவோ அந்த அட்ரஸில் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக உங்களுக்கு வந்துட்டு திருவள்ளூர் மாவட்டம் போடலாம். ஸோ திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு இருக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்கேபேட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்கேபேட்டையில் எண் 366 அண்ணா நகர் தெரு, ஆர்கேபேட்டை, ஆஞ்சல் வட்டம், திருவள்ளூர் மாவட்டம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஆஃபீஸ் இருக்கும். நம்ம அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அது வந்து இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் வளர்ச்சி மையம் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கான அந்த வேகன்சி டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வில்லேஜில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கான்னு, அதாவது நீங்கள் ஆதார் கார்டில் கொடுக்குற அட்ரஸுக்கும் இருக்கிற உங்கள் வில்லேஜுக்கும் வேக்கண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கூட பேசலாம். ஸோ இந்த அட்ரஸு நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கான வேக்கண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன், அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்ளிகேஷன், அங்கன்வாடி மினி அங்கன்வாடி அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு திட்டம் இல்லை வட்டாரம், அதாவது எந்த பிளாக்கில் நீங்கள் இருக்கீங்க, அதாவது எந்த தாலுக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ ஓட்டிடுங்க, ப்ளஸ் வந்து உங்கள் சைன் அங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து விண்ணப்பதாரன் பெயர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் கணவர் தகப்பனார் பெயர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட இருப்பிடம் பேரூராட்சியா நகராட்சியா மாநகராட்சியான்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து பேரூராட்சி இருந்தீங்கன்னா பேரூராட்சின்னு சொல்லிட்டு போடுங்க. எந்த பேரூராட்சி சார்ந்தவங்களோ இல்லை நகராட்சி சார்ந்தவங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. அடுத்து விண்ணப்பதாரன் இருப்பிட ஊராட்சி அல்ல கிராமம் பெயர், அதாவது நீங்கள் இருக்கிற கிராமத்தோட பெயர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அங்கன்வாடி மையத்தோட எண்ணு நீங்கள் கண்டிப்பாக அங்கே மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் பிளாக் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வில்லேஜ் அங்கன்வாடி மையத்துக்கு உங்களுக்கான நம்பர் அங்கே இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதோட அட்ரஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் கல்வி தகுதியை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா வந்துட்டு ஆமாம் கொடுங்க. அடுத்து வந்துட்டு உங்களோட பிறந்த தேதி, வயது இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அடுத்து நீங்கள் எந்த வகுப்பு சார்ந்தவங்க, அதாவது என்ன கம்யூனிட்டி சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு விண்ணப்பதாரன் இருப்பிட முகவரி சான்று ஏதேனும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரிஜினல் கொடுக்கக்கூடாது. அடுத்து உங்களோட மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எந்த நகரத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வட்டாரத்தை சார்ந்தவர்களா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய குழந்தைகள் மையம் வந்து இருக்கா, அதாவது அந்த வட்டாரத்தை சார்ந்தவங்களா. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு பிளாக்கில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக்கில் இருக்கிறவங்களான்னு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா ஆமுன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து வந்துட்டு விண்ணப்பதாரர்கள் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகிலுள்ள வார்டை சார்ந்தவர்களா, அதாவது உங்கள் வார்டிலேயே வந்துட்டு உங்களுக்கான அந்த சென்டர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா இருந்துன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னா பக்கத்து வார்டுன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போடுங்க. அப்புறம் வந்து அதோட பேரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கான வார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அடுத்து வந்துட்டு கிராமங்களில் உள்ள குழந்தைங்க மையங்கள் ஊரகமாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சார்ந்தவரா, ஆமெனில் கிராமத்தின் பெயர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த சென்டரை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சென்டர் உங்கள் ஊர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அந்த ஊருக்கான நேமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர் நியமம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சார்ந்தவரா. இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் வில்லேஜில் உங்களுக்கான வேக்கண்ட் இல்லை, ஸோ பக்கத்து வில்லேஜில் வேக்கண்ட் இருக்குது, ஸோ நான் பக்கத்து வில்லேஜுக்கு நான் வேக்கண்ட்டை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆமன்னு இதை டிக் பண்ணிவிட்டு ஊரோட பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த மையத்துக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மையத்தோட பேரை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஊராட்சி எல்லைக்கு அருகில் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மையம் இல்லை ஆமன்னா அதுக்கான டீட்டெயிலை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரன் திருமண நிலையை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அதாவது நீங்கள் திருமணமானவரா. அடுத்து வந்து விண்ணப்பதாரன் திருமண நிலை கேட்டிருக்காங்க. நீங்கள் திருமணமானவர் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருமணமான ஆனவர் எனில் கணவரால் கைவிடப்பட்டவரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆமன்னா ஆமன் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஃபாதரோ இல்லை வந்துட்டு உங்கள் மதரோ வந்துட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களோட குழந்தைங்க அவங்களோட பெண்ணா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. மாற்றுத்திறனாளி கணவருடைய பெண் குடும்ப தலைவியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. ஆமன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. விண்ணப்பதாரன் குழந்தைகளோ கணவரோ விபத்து நாள்பட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட குழந்தைகளோ இல்லைன்னா உங்கள் கணவரோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லி வந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு மெடிக்கலாகவும் வந்து பாதிப்படைஞ்சு படுக்கையில் உள்ளவரான்னு கேட்டிருக்காங்க. ஆமன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. 2 குழந்தைகளுடைய 30 வயதுக்கு உட்பட்ட விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருந்து 2 குழந்தைகள் இருக்காங்களா, இருந்து நீங்கள் விதவையாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா ஆமன் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆமன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. திருமணம் ஆகாதவர் எனில் ஆதரவற்ற பெண் தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இல்லைன்னு ஆமன்னா ஆமன் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனில், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனாக இருந்தீங்கன்னா குள்ளத்தன்மையோட இருந்தால் ஆமனில் ஆமன் கொடுங்க. அதுக்கான சான்று வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். தொழுநோயிலிருந்து குணமடைந்தவரா, அதாவது ஸ்கின் டிசீஸ்லேருந்து நீங்கள் எதனா வந்துட்டு குணமடைஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா ஆமுன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு. சப்போஸ் ஆமுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவரா, ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸில் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா அதோட சதவீதம் எவ்வளோ பர்சன்டேஜோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த இடத்தையும் என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாளையும் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கான சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு எந்த பிளாக்கோ அந்த பிளாக் ஆஃபீஸில் தான் நீங்கள் போயிட்டு இந்த அப்ளிகேஷன்ஸை டைரெக்டாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்ட்டில் கிடையாது. ஸோ நீங்கள் டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கணும். ஸோ
எந்த பிளாக் உங்களுக்கு இருக்கோ அந்த பிளாக் ஆஃபீஸில் தான் நீங்கள் போய் கொடுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ வந்து இது ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைனில் தான். அதுவும் வந்து பிளாக்கில் தான் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த பிளாக், அதாவது உங்கள் பிளாக்கில் எந்தெந்த வில்லேஜில் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் பிளாக் ஆஃபீஸில் மட்டும்தான் ஒட்டுவாங்க. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ எல்லாமே உங்கள் பிளாக் ஆஃபீஸில் தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு பிளாக் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கான டீட்டெயில், வேகன்சி டீட்டெயில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு நீங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ பிளாக் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், எல்லா டிஸ்ட்ரிக்டோட பிளாக் ஆஃபீஸ் டீட்டெயிலும். ஸோ நீங்கள் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்குக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் டைரெக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.